நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் முந்தைய அரசின் கடன்களை திருப்பி செலுத்தாது என அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் சூலூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சீமான் கலந்து கொண்டு கொங்கு மண்டல வேட்பாளர்களை அறிமுகம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வீண் செலவுகளால் தமிழக மக்களை கடனாளிகள் ஆக்குவதை ஏற்க முடியாது என தெரிவித்தார். அரசு திவாலாயிருச்சுன்னு வந்து சட்டசபை திருமணம் போட்டு ஒரு மஞ்சள் இறக்கி கொடுத்துட்டு போயிடுவேன். ஏற்கனவே இருந்தவன்ட்ட வாங்கிக்க, இதுக்கு அந்த கடனுக்கு நான் பொறுப்பு இல்லை. என் மக்களை கடன் சுமலித்து வட்டி கட்டிட்டு வீழ்த்த முடியாது. கடன் தெண்டமாக வாங்கி இந்த இலவசையில் ஃப்ரீ ஸ்கீம் கொடுத்து ஏமாற்றி ஆட்சிக்கு வர்றதில்ல கடன்கார நாடாக்கிட்டு போயிட்டான். இப்போ நான் முடிஞ்ச வரை கட்டுவேன். இனி நான் கையெழுத்து போட்டு வாங்குற ஒத்த ரூபாய்க்கு நான் பொறுப்பு. முடியாதுன்னா முடியாதுதான். ஒரு அரசு அப்படி சொல்லலாமா? அரசு நான் என்ன சொல்றது, அரசுன்னா அரசு இல்லை, காசு இல்லை. என்ன செய்ய முடியும்? யார்கிட்ட கொடுத்தா, யாரை நம்பி கொடுத்தா? இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியாளர்கள்ட்ட நான் உனக்கு உதவுறேன், காவல்துறை அனுப்புறேன், இல்லை யாராவது அனுப்புறேன், அவங்க போய் வசூலிச்சுக்க. நிறைய சொத்து வச்சிருக்காங்கல்ல, ஒவ்வொருத்தரும் பல லட்சம் கோடி சொத்து வச்சிருக்காங்க. அதை